இது பக்கோடா, கடலை மாவு பக்கோடா, ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இந்த பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதில் நல்ல சலித்த கடலை மாவு ஒரு கப்பு போடணும். அது கூட ஒரு 1/4 கப் அரிசி மாவையும் சலித்து சேர்த்துக்கணும். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு பொடி உப்பு சேர்க்கணும். அது கூட ஒரு பிஞ்சு அளவு மஞ்சள் சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு காயப்புளியும் சேர்த்து எல்லாம் கலந்துக்கிடணும். இது கூட சின்ன சின்னதாட்ட அரிஞ்ச சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சேர்க்கணும். அப்புறம் சின்னதாக அரிஞ்ச பச்சை மிளகா 1 சேர்க்கணும். அதை விட சின்னதாட்ட அரிஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அந்த மாவை பக்கோடா போட அளவுக்கு ரெடி பண்ணணும். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த சூடான எண்ணெயில் போட்டு சிவக்க பொரித்து எடுக்கணும். இப்போ நமக்கு கடலை மாவு பக்கோடா ரெடி. ஈவினிங் டீயோடு சேர்த்து சாப்பிடலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.